ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆனால் பீரியட் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க நமக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு பீரியடோட சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். பீரியடோட சைக்கிள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அது பீரியடா இல்லை ப்ரெக்னன்சியானு கூட உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓவுலேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பீரியடோட சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். பீரியடோட சைக்கிள்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் மந்த் பீரியட் டே ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டேலேருந்து இந்த மந்த் உங்களுக்கு பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டே வரைக்கும் இடப்பட்ட டேஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட பீரியட் சைக்கிள். இது இந்த 1 மந்த்னு மட்டும் எடுத்துக்காமல் ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு November 1 பீரியட் ஆகிருக்கீங்க, December 1 பீரியட் ஆகிருக்கீங்க, Jan 1 பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட் சைக்கிள் 30 இல்லைனா 31 டே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 30 நாளுக்கு ஒரு வாட்டி பீரியட் வந்துடும், இல்லை 31 நாளுக்கு ஒரு வாட்டி பீரியட் வந்துடும் அப்படிங்கிறவங்க உங்களோட பீரியட் சைக்கிள் 30 இல்லைனா 31. இதை வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக ப்ரெக்னன்சி இல்லை ஓவுலேஷன், இம்ப்ளான்டேஷன், பீரியட் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பீரியட் சைக்கிளை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. செகண்ட், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வயிறு வலி இருக்கும். இந்த வயிறு வலியும் உங்களுக்கு அப்டாமன் சைடு மட்டும் வலிக்காமல் உங்களோட வெர்ஜினல் ஏரியாவும் சேர்ந்து வலிக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான, அதாவது பீரியட் வர்றதுக்கான 2 பார்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூட்ரஸ், செகண்ட் அது வெர்ஜினல் வழியாக தான் வெளியே வரும். ஸோ இந்த 2 பார்ட்டும் தேவைப்படுறதுனால இந்த 2 பார்ட்டும் வலிக்கும். இந்த 2 பார்ட்டும் சேர்த்து சுருக்கி இழுத்து பிடிச்ச மாதிரியான வலி இருக்கும், இல்லை அப்பப்போ வலிக்கிற மாதிரியான வலி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட்கான ஒரு சிம்டம் தான். செகண்ட் சிம்டம் என்ன அப்படின்னா, கால் வலி இருக்கும். கால் வலியும் உங்களுக்கு முட்டிக்கு பின் சைடு, அதாவது பின் கால் தான் ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி, ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரியான வலி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு பீரியட்கான அது சிம்டம் தான். தேர்ட் என்னென்னா தலைவலி. தலைவலி உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனாலையும் இந்த தலைவலி இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறப்போ இல்லை தைலம் எடுத்துக்கிறப்போ இது நார்மல் ஆகும். அதே மாதிரி பிம்பிள். இந்த பிம்பிளும் உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்ளஸ் உங்களோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால இந்த பிம்பிள் வருது. பீரியட் டைமில் வரக்கூடிய பிம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணுறப்போவே உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு பீரியட்கான ஒரு சிம்டம் தான். அதே மாதிரி உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் இருக்கும். இந்த பிரெஸ்ட் பெயின்ங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக, அதாவது உங்களோட பிரெஸ்ட்டு சுற்றி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பிரெஸ்ட்டே ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட அது உங்களுக்கு பீரியட்கான ஒரு சிம்டம் தான். மாதிரி உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நேரம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, ஒரு நேரம் ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலோ இல்லை ஏதாச்சும் செஞ்சாலோ நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரியான ஃபீல்லாம் நமக்கு இருக்கும். நமக்கே தெரியாது நம்ம ஏன் இவ்வளோ கோவப்படுறோம், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ், அதாவது நம்மளோட மூடெல்லாம் சேஞ்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும். ஸோ ப்ரெக்னென்சி சிம்டமா இல்லை பீரியட் சிம்டமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க உங்களுக்கு பீரியட் சைக்கிள் தேவைப்படும். ஸோ அந்த பீரியட் சைக்கிளில் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில், அதாவது உங்களோட 23rd டேலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வயிறு வலியாக இருக்கட்டும், கால் வலியாக இருக்கட்டும், தலைவலி, பிம்பிள்ஸ், இதெல்லாமே உங்களோட 23rd டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பீரியட்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.